எல்லாருக்கும் மன்மத வணக்கம். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். வாய் மட்டும் இல்லனா நாய் தூக்கிட்டு போய்டும். பூரணி சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எந்த விதமான வருமான உச்சவரம்பும் பார்க்காம கார் இருக்கா இல்லையான்றதை பத்தி கேட்காம எந்த தகுதி அடிப்படையும் வைக்காம எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் 1 லட்ச ரூபா மாசம் காருக்கு அலவன்ஸ். ஆனா வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ள சம்பளம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் 3 சிலிண்டர் இலவசம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? 13 சோக்கரா இருந்தா எப்படி படிக்கிறது? கல்லூரி படிக்கும் போது காதல் தோல்வி. பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னேன், இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கேபெட்ரோல் தோழர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 மாதங்களாக இடதுசாரி சிந்தனை கொண்ட கருத்துக்களுடன் தாவேக அரசை விமர்சிப்பதால் நமது சேனல் வியூவர்ஸ் போகாமல் இந்த தாவேக அரசு தொடர்ந்து திட்டமிட்டு முடக்கி வருகிறது. மக்களுக்காக நிற்கும் எங்கள் சேனல் தொடர்ந்து பயணிக்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உங்களால் முடிந்த சிறிய உதவி சூப்பர் தேங்க்ஸ் மூலம் அல்லது QR கோடு மூலம் ஸ்கேன் செய்து உங்களுடைய நிதியை செலுத்தலாம். உங்களுடைய சிறிய உதவி எங்கள் டீமுக்கு பெரும் பங்களிப்பும் உற்சாகத்தையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கும் வீடியோக்களை தயவு செய்து கமெண்ட் செய்து அதிகமாக ஷேர் செய்யுங்கள். அப்படி செய்தால் எங்கள் சேனல் பல்க் ரிப்போர்ட், அதாவது ரூட் மாஃபியா ஜெகதீஷ் டீம் மூலம் பல்க் ரிப்போர்ட் செய்த எங்கள் சேனல் மீண்டும் பழைய நிலைமைக்கு வரும். தயவு செய்து வீடியோ பார்ப்பவர்கள் கமெண்ட் செய்து அதிகப்படியாக ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஜய் தன்னுடைய காலாலேயே நடந்து சென்று ஆய்வு செய்தார். அப்ப காலால் நடந்து செல்லாம இப்படியா போவாங்க? எனக்கு புரியல. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். புறப்பட்டார் சிஎம் விஜய். அப்புறம் அங்கேயே பாய் விரிச்சா தூங்குவாங்க. என்னையா இது காடு, என்னையா காடு? கேள்வி எல்லாம் கேட்கப்படாம கேட்லாக்கு கொடுத்துக்கலாங்க. 20 நிமிட ஆய்வை முடித்து விட்டு அதே காலில் அது நடந்தே புறப்பட்டார். அப்புறம் மறுபடியும் அதான் நான் சொன்ன பாருங்க, நடந்து சென்ற விஜய். நடந்து சென்ற விஜய் வேற, நடந்து சென்ற முதல்வர் வேற. 2 கார்டு போட்டிருக்காங்க நடந்து வந்ததுக்கே. ஆஹா, பந்தி டிவி. நீ பண்றது பேர் ஜேர்னலிசமாடா? ப்ராஸ்டியூஷன்டா. மக்களை பார்த்து கையாட்டிய, மக்களை பார்த்து ஒரு முதலமைச்சர் கைதான ஆட்டுவாரு. ஹாய் அப்படியே ஆட்டுவாங்க. என்னங்க அது செய்தி? இல்லை இப்படியா ஹாய் அப்படியே ஆட்டுவாங்க. என்ன இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இது ஒரு செய்தி விடுங்க. நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க. அது ஒரு பிரைவேட் பத்திரிகை. ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்றதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. தேங்க்ஸ்பா. உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய், நாங்க அதை விட மோசமானவங்க. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு படிச்சு
நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. என்ன உண்மை சொன்னா எரியுதா? பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணானுங்க 4 முதலமைச்சரை கம்பேர் பண்ணி. அதுல நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ல லோவஸ்ட் நம்ம அண்ணன் தான் -77% இருந்துச்சு. நான் எவ்வளவு நீ கத்துற என்ன கோர்த்து விட்டு போயிருக்க. உடனே டேமேஜ் கண்ட்ரோல்க்கா ஆல்ரெடி சைன் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு டிராமா பண்ணி ஹோட்டல்ல ஈவென்ட் நடத்தி இதுக்கு பிரஸ்ஸையே கூப்பிடல. என்ன லுக்கு? ஏன் இது அப்படியே பிரஸ்ட போய் சொல்லுங்க பாப்போம், நீங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? திருட்டுல பெரிய திருட்டு அர்த்தம் உழைப்ப திருடுறதுதான். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுவரணம் எதுவுமே இல்லாம இதே போய் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்போ நாங்க என்ன சொல்லி திட்டுறதுன்னு சொல்லுங்க, நாங்க அதையே சொல்லி திட்டுறோம் அடுத்த வாட்டி. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணியிருக்கோம். பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. லட்சக்கணக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கடந்த 15 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா அது செயல்படுத்தப்படுமா? சரி, இங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டா இங்கே தான் கம்பெனி தொடங்கணுமா? அது 10 மாநிலத்துக்கு போகலாமா போகக்கூடாதா? போகலாம், போகாமலும் இருக்கலாம். இங்க போட்ட நிறுவனங்கள் 10 மாநிலத்துக்கு போயிருக்கு, மற்ற மாநிலங்கள் போட்டவங்க இங்க வந்திருக்காங்க. என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? பரந்தூர் விமான நிலையத்தை நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்ப இந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர் இருந்து. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு, இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். பிசினஸ் வந்து ஐடியா இருக்கு, இது நம்ம பண்ணி பார்ப்போம். அது வந்துச்சுன்னா ஓகே, அது இல்லைனாலுமே வந்து இன்ஸ்டாகிராம்ல தினமும் ரீல்ஸ் போடலாம். இதுல இப்ப அதிகமாக கவலைப்பட்டு இங்க கதறுபவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா குடுக்கிற டைலாக் ஓட்டி பேசு, ஓவரா பேசாத. ஒண்ணு ஜி ஸ்கோர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், இல்லன்னா அதுல கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவளா இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்போமா மாட்டோமா? சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால் I can also pay you in the same currency. G square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மருமனுக்காக நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. மக்கள் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பிரச்சனையை எதிர்கட்சி போய் பேசுறாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. ஆனால் ஆளுங்கட்சி என்ன சொல்லுது? ஏதாவது தேவையில்லையா சில பிரச்சனைகளை சுற்றி வளைச்சு கொண்டு வந்து கடைசியில எதிர்கேள்வியை போடுறாங்க எதிர்கட்சிட்ட. மாண்பு உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை பேச வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறார். என்னடி வாய்ஸ் இது? அதை தவிர்த்து நீங்கள் மானிய கோரிக்கையில் உரையாற்றினா நன்றாக இருக்கு. எங்களுக்கு தெரியும் பதில் சொல்றதுக்கு. சரி சொல்லு. அது வேண்டாம், நாங்க பாக்குறோம். ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. பொதுவாக மற்றவர்கள் பேசும்போதுதான் எங்களுடைய உறுப்பினர் அண்ணன் ஆசிரியர் அவர்கள் குறுக்கிட்டு பேசுவார். ஆனால் இப்போ அவர் பேசும்போதே நீங்க எல்லாம் குறுக்கிட்டு பேசுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு நன்றி. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா, போடா. இன்னைக்கு தான் அவரே ஒத்துக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆசிரியர் எப்பயுமே வந்து எந்திரிச்சு வந்து குரல் கொடுப்பாரு அப்படின்னு. இந்த வழி இன்னைக்கு அவருக்கு தெரியுது. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? நாங்க எந்திரிக்கும் போது எப்பயுமே அவர் எந்திரிச்சு எப்பயுமே வந்து எல்லாத்தோடைய பேச்சை நிப்பாட்டுவாரு. இன்னைக்கு அவருக்கே அந்த உணர்வு வருது, நான் பேசும்போது எல்லாரும் குறுக்கிடுறாங்கன்னு. இன்னுமேட்டு எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி இன்னுமேட்டு அவர் இனிமேட்டு குறுக்கீடுகள் இல்லாமல் எதிர்காலத்தில் இருப்பாருங்கிறது பதிவாகும். இதுதான் நம்ம நேஷனல் சொன்னார்கள். நாங்க ஒரு கேள்வி கேட்டா அது திசை திருப்புற மாதிரி மடைமாற்ற மாதிரி இந்த அவை நடவடிக்கை எடுத்துட்டு போறீங்கன்னு இனிமேல் எங்களுடைய உறுப்பினர் திரு ஆசிரியர் அவர்கள் அடிக்கடி குறுக்கிடுவார். சட்டமன்ற உறுப்பினர் பதிவு செய்தார். 6 எம்எல்ஏ தொகுதி வந்து வேக்கண்டா இருக்கு.
அந்த மக்களுடைய குரலை வந்து கேட்பதற்கு யாரும் இல்லைன்னுங்கிற ஒரு பதிவு பண்ணாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஜியோ போட்டு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்பது, அந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த ஒரு கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாம தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டாங்க. யாரையும் அவர் குற்றம் சாட்டல, அது மக்களுடைய முடிவுக்கு அவர் விட்டு விட்டார். பாடி லாங்குவேஜை பவ்யமா வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிக்கிற அகில இந்தியாலே நீ ஒருத்தன் தான். 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆஸ்டின் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நிழல நடக்கிறது. நீங்க இப்ப மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. பாம்பு பேரத்தில் ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாள்ல வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? மாண்பு பேரவைத் தலைவர்களை விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமா எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடல. நீ பேசாம முதல்ல நீ பேசாரா. அது போற இடத்துல எல்லாம் பட்ட பெயர் வச்சு தான் கூப்பிடுறாங்க. பிளாக்ல லாட்டரி டிக்கெட் விற்கிறது ஒரு அமைச்சர், முறுக்கு அமைச்சர், திருட்டு விசிடி வைக்கிற அமைச்சர், ஒரு அசிங்கமாய் போச்சு குமார், உருட்டுக்கட்ட அமைச்சர், சங்கி அமைச்சர், இப்ப அவர் ஃபேமஸ் ஆயிட்டாரு, பாத்ரூம் அமைச்சர், சங்கி அமைச்சர், பவுடர் அமைச்சர். யாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெரியல, யாரு அமைச்சர்னு தெரியல, யார் எந்த தொகுதியில இருந்து ஜெயிச்சான்னு அவனுக்கே தெரியல. தப்பான தொகுதியில போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறான். எங்களுக்கு மட்டும் இல்ல, அங்க உட்கார்ந்து இருக்காருல்ல முதலமைச்சர், சத்தியமா அவருக்கும் தெரியாது. மன்மத நன்றி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.